ஆமாண்டா, நான் கூட பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டேய் மச்சான், ஆஷாவை நீ கொலை பண்ணதா போலீஸ் ஏன்டா உண்மையில சந்தேகப்படுது? ஆஷாவை நான் கொலை பண்ணதா போலீஸ் என் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா ஏன் சாந்திய யாரோ கொலை பண்ணிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். சாந்தியவா? என்னடா சொல்ற? உண்மையை தான்டா சொல்றேன். சாந்திக்கு ஏதாவது இருக்குமோன்னு என் மனசு அடிச்சுக்குதுரா. அப்போ சாந்தி அமெரிக்கா போலியா? இல்ல, அவ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சது உண்மை. அங்க போய் சம்பாதிச்சு அவ குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதும் உண்மை. ஆனா என் மேல அவளுக்கு இருந்த உண்மையான காதல் அவளை போக விடல. நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். என் சாந்தி அப்படி இல்லடா. அவ எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. என் சாந்தி எனக்கு எழுதின லெட்டர் எனக்கு மண்டே தான் கிடைச்சது. நான் வழக்கமா சந்திக்கிற இடத்துல போய் பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பா நினைச்சு வீட்டுல போய் பார்த்தேன். அவ என் கூட ஓடி போயிட்டா நினைச்சு என்ன திட்டி வெளியே அமிச்சிட்டாங்க. இவ சாந்தி எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன ஆனா ஒண்ணுமே தெரியலடா. டேய், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? இந்த நிலைமையில அவளை காணோம்னா போலீஸ் என் மேல சந்தேகப்படுவாங்களோ நினைச்சுதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப சொல்றா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல? டேடி, அவளை கடத்திட்டாங்களா இல்ல அவளுக்கு? நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும். அப்படி ஒண்ணு நடந்திருக்காதரா. டேய் மனோஜ், வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, ஓகே? இல்லடா, அவளுக்கு என்னமா ஆயிருக்கு. எனக்கு அந்த சந்தன பாண்டிய மேலதான் சந்தேகம். அவனுங்கள தான் தேடிட்டு இருக்கேன். அப்படி நான் நினைச்ச மாதிரி என் சாந்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு. டேய் மச்சான், என்னடா இது? என்னடா துப்பாக்கி அது இதெல்லாம்? உனக்கு என்னடா ஆச்சு? என் சாந்திக்கு ஏதாவது ஆபத்துனா அவன் கணக்கு தீக்க வேணா? டேய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. முதல்ல சாப்பிடலாம் வா. டேய், நீ நானும் ஒன்னா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாடா. டேய், சாப்பாடு பசி இதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எனக்கு தேவை ரெஸ்ட். டேய், நான் உன் வீட்டுல தங்கிக்க வாடா. ஏய், என்னடா இப்படி கேக்குற? இது ஓம் வீடுடா. ஏய், நீ வேற நான் வேற இல்ல. மனோஜ் வேற ஜவஹர் வேற கிடையாது. கம் ஆன், வாடா. சீரா வா. இத பார், மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. உனக்கு எது தேவைனாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். ஓகே, கம் ஆன். தேங்க்ஸ் ரா. படு. ஓகே, குட் நைட். குட் நைட். டேக் கேர்.
உங்களை தான் எதிர்பார்த்தேன். ப்ளீஸ் சீட்டட். தேங்க்ஸ் சார். என்னை தேடி நீங்க வந்ததா பிஏ சொன்னாரு. அதான் வந்தேன் சார். ஆஷாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்ல மேடம். ஆஷாவை கொலை செஞ்சதா சந்தேகப்படுறோம் இல்லையா, அவங்கிட்ட இருந்து சார் வீட்டுக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் வந்துச்சு. அவனோட வாய்ஸை இதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வாய்ஸை நீங்க கேட்டு உங்களுக்கு பரிச்சயமான குரலான்னு சொல்ல முடியுமா? ஓஎஸ். கொள்கைக்கு விரோதமா இன்னைக்கு நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன். என் நண்பனையே, அவனால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு அவன் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நட்பை விட லட்டியம் தான் பெருசு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. அதான் கொஞ்சம் கூட தாமதிக்காம அவங்கள போட்டு தள்ளிட்டேன்.